ஓ மதுரைக்காரனா? ஆமா. இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஓகே, சிக்கன் போட்டி இருக்கீங்க. பொரிச்ச போட்டா இருக்கு. பழையனாலே பொரிச்ச போட்டான்ற மாதிரி கருவாட்டு குழம்பு இருக்கு. ஓகே, மீன் குழம்பு இருக்கு. என்ன கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு ஊர்ல இருந்து அதிர்ச்சி ஒரு ஆள்கிட்ட சாப்பிட வராத ஆள் ஒரு ஆள் அவர் தான். உடைக்கும் போதே நல்லா நொறுக்கு நறுக்குன்னு சவுண்ட் கேட்டு சிக்கன் சால்னா டேஸ்ட் வாங்கவங்க மஸ்ட் ட்ரைனா சொல்லலாம். இவ்வளவு நாள் என்னடா ஈஸியர்ல இருந்துட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாமே இருக்கு. நம்ம இட்லி மீன் குழம்பு ஊத்தி ஒரு பிடி இதனால என்ன வேணும் ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. கடையோட நேம்னா மதுரை நம்ம இட்லி கடை. ஓ மதுரைக்காரனா? ஆமா. இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஓகே, சிக்கன் போட்டி இருக்கீங்க. பொரிச்ச போட்டா இருக்கு. பழையனாலே பொரிச்ச போட்டான்ற மாதிரி பொரிச்ச போட்டா வச்சிருக்கீங்களா? சூப்பர். இந்த தானே எனக்கு தெரிஞ்சு ஈஸியால பொரிச்ச போட்டா யாரும் போட்ட மாதிரி தெரியல. ஒண்ணு கிடையாது, நம்ம ஒரு ஆள் தான் இந்த ஏரியாவிலே நம்ம போடுறது. சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, ஓகே, சால்னா இருக்கு, கருவாட்டு குழம்பு இருக்கு, ஓகே, மீன் குழம்பு இருக்கு. என்ன கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சிருக்கீங்க? எப்படி அது குடுக்கணும்னு தெரிஞ்சு இட்லி எல்லாமே ஃப்ரீ தான். வாங்கினா கருவாட்டு குழம்பு ஃப்ரீ தான். இட்லிக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு சாப்பிட நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். மதுரை நம்ம இட்லிகளே அனைத்து பேரும் எல்லா பேரும் சாப்பிடுறாங்க. நடிகர்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. அஜித் இந்த ஏரியாவில இருந்து திருவாங்கூர்ல இருந்து அஜித் ஒரு ஆள்கிட்ட சாப்பிட வராத ஆள் ஒரே ஆள் அவர் தான். வந்தாதான் எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். டைம் ஆரம்பிக்க கடை கரெக்டா 7 மணி சாயங்காலம், காலையில 7:30 மணி காலையிலயும் இருக்கு. அவங்க பொரிச்ச போட்டா எப்படி இருக்குன்ட்டு பொரிச்சு பாத்திர வேண்டியது. உங்களுக்கு எப்படி நம்ம பொரிச்ச போட்டால என்ன ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? கருவாடு குழம்பா மீன் குழம்பா? சால்னாவே ஊத்தி சாப்பிடுவாங்க. சால்னாவே நல்லா இருக்குங்களா? சரி, ஓகே. சால்னா. ஆமா, முரட்டாக்கு சால்னா, இட்லிக்கு மீன் குழம்பு. ஆமா, சொல்லும் போதே சாப்பிடும் போது வந்து வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல. பொரிச்ச போட்டால பொரிச்சு தள்ளிடலாம். பொரிச்ச போட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஈஸியால எனக்கு தெரிஞ்சு பொரிச்ச போட்டா எதுவுமே இங்க கொடுக்கறது இல்ல. இவங்க வந்து பொரிச்ச போட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கும். நான் வந்து பொரிச்ச போட்டாவும் இருக்க சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி வச்சிருக்காங்க, மீன் குழம்பு வச்சிருக்காங்க, அது இல்லாம தனியா போட்டி எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா ட்ரை பண்ணலாம் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தூத்துக்குள்ள பொரிச்ச போட்டாலும் நம்மளோட ஃபேமஸ். ஆனா இங்க எப்படி இருக்குன்னு தெரியல. உடைக்கும் போதே நல்லா நொறுக்கு நறுக்குன்னு சவுண்ட் கேட்டு பொரிச்ச போட்டா மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படியே இருக்கு. ஆயில் ரொம்ப டாமினேட் பண்ணல. நான் கொஞ்சம் பரோட்டா வந்து அந்த சால்னா ஊற வச்சிருக்கேன். பொரிச்ச போட்டாவை அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். பொரிச்ச போட்டா சால்னாக்குள்ள வச்சு ஒரு பைட்டு சால்னா, சிக்கன் சால்னா டேஸ்ட் வாங்கவங்க. இந்த கூட எது வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாகும் போல. சீரியஸ்லி வறுத்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வந்து இதுவே பண்ணா போட்டில வச்சிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியலையா. சால்னா கூட இந்த ஒட்டா சேர்ந்து உள்ள போய் ஒரு மாதிரி பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்காங்க. பச்சை மிளகா போட வேண்டிய இடத்துல இவங்க காஞ்ச மிளகாலாம் போட்டு பண்ணிருக்காங்க. சிக்கன் சேர்வா வந்து இவங்ககிட்ட செம்மையா இருக்கு. பொரிச்ச போட்டாக்கு இந்த கறி வந்து வேற லெவலில் இருக்கும். மஸ்ட் போட்டி வச்சு ட்ரை பண்ணலாம். இவங்ககிட்ட போட்டி வாங்கியிருக்கோம். அந்த பாருங்க, இந்த போட்டி ப்ளஸ் அவங்க வந்து போட்டிலேயே இந்த நொரடப்பா ஈரல் இதெல்லாம் போட்டு பண்றாங்க. வெறும் போட்டியை மட்டும் நான் அப்படி டேஸ்ட் பண்ணி பாறேன். இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்ல எப்படி போட்டி இதெல்லாம் வச்சு தராதுன்னு தெரியல. பார்க்க சின்ன கடையா தான் இருக்கு, ஆனா நிறைய ஐட்டம் வச்சு தராது. சூப்பரா கிளீன் பண்ணிருக்காங்க. தெரியுது சாப்பிடும்போது நல்லா மெனக்கிட்டு வேலை செய்வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு ரொம்ப ஸ்பைசினஸ் இல்லை. போட்டிக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கான ஸ்பைசஸ் கொடுத்து ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மதுரையில போய் எப்படி நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டை மதுரை நம்ம இட்லி கடையில கொடுத்துட்டு வராங்க. மஸ்ட் ட்ரைனா சொல்லலாம். இவ்வளோ நாள் என்னடா ஈஸியர்ல இருந்துட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. பட் பொரிச்ச பட்டாவும் போட்டியை வச்சு ஒரு ட்ரை. இதனால என்ன ஆகணும், பொரிச்ச பட்டாக்கு என்ன எதுனா நல்லா அது வந்து ஆல்ரெடி குக்குடா இருக்கும்போது சீக்கிரமா டைஜஷன் ஆயிரும். இந்த ஓவரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். பொரிச்ச பட்டா நார்மல் பட்டாவோட டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அது கூட இந்த கிரேவிலாம் வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டுங்க. போட்டியில போட்டிருக்க கிரேவியும் சரி தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லை. போட்டி தரமா இருக்கு. வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வரைக்கும் சாப்பிட்றேன். பொட்டா சாப்பிட்டது எத்தனை பட்டா உள்ள போச்சுன்னு தெரியல. சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இருக்கு. நம்ம கிட்ட வந்து இட்லியில மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாமே இருக்கு. நம்ம இட்லி மீன் குழம்பு ஊத்தி ஒரு புடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ப்ளஸ் இட்லி, அது இல்லாமல் இவங்க கிட்ட கலக்கி வாங்கியிருக்காங்க. பாருங்க, மீன் குழம்பு அப்படியே ஓடுறாரா, அப்படியே கலக்கி பார்த்தீங்களா, அப்படியே எப்படி இருக்கு. ஸோ இவங்ககிட்ட வந்து சால்னா கலக்கி ப்ளஸ் மீன் குழம்பு இட்லி வாங்கியிருக்கேன். மற்ற மீன் குழம்பு தருவாங்களான்னு தெரியல. இவங்க வந்து மீன் குழம்பு ஒரு நாளும் கருவாட்டு குழம்பு ஒரு நாளும் அதுமாதிரி தராங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மீன் குழம்போட இட்லி வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னமா இருக்கு நான் மீன் குழம்பு. நீங்க வந்து மீன் குழம்பு மட்டும் வெளியே தனியா கொடுத்தாலே குடிச்சிருக்கலாம் போல, அப்படி இருக்கு டேஸ்ட். மீன் குழம்பு செம்ம பக்காவா சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஒரு ஊர் நாட்டுல செய்யற மீன் குழம்பு யாரும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு.
நல்லா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பார்ட் ஆஃப் சீ ஃபுட்ல பார்த்தீங்கன்னா கலக்கி வந்து ஒரு மெயின் ரோலே பண்ணோம். நம்ம சீ ஃபுட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு கலக்கி எடுத்து சாப்பிட்டாதான் அந்த சீ ஃபுட்டுக்கான மரியாதையே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும். இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா கலக்கி ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவாங்களோ இந்த மாதிரி பக்கவா இருக்கு. பொரிச்ச பரோட்டா கூட அந்த போட்டி பிளஸ் அவங்க வச்சிருக்க அந்த கறி குழம்பு பக்கா, இவங்க இட்லி வச்சிருக்க அந்த மீன் குழம்பு பக்கா. என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா இவ்வளோ டேஸ்டா ஃபுட்டு கொடுக்குறாங்க. இந்த வாழையில செலக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கவர்ல வச்சு சாப்பிட்றது வந்து நானே செலக்ஷன் பண்ண போறேன். வாழையில மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல இவங்க வச்சுட்டு வாழை இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சஜஷன் இவ்வளவு எல்லாம் டேஸ்டா கொடுத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வாழையில கொடுத்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வாழையில தான் எப்போதுமே கொடுப்போம். அப்படியா? இன்னைக்கு ஆள் இல்லாத பத்தினால வாழையில கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா எப்பயுமே வாழையில மிஸ் பண்றது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க எப்போதுமே வாழையில போடுவோம். ஓகே, ரொம்ப நன்றி. சூப்பரா இருந்துச்சு எல்லா விஷயமே. திருவாரூர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கிட்ட இருந்து வந்தீங்கனாலே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு ஒன்று போவோம். அதில் பார்த்தீங்கன்னா நியூ பிரிட்ஜ் ரோடுன்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த கடை இருக்கு. இதோட லொகேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்றேன். அப்புறமேட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சூப்பரா தரமா சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்ட வரைக்கும் சொல்றேன், நெஞ்சு அது கறிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல இவ்வளோ அளவு தர முடியுமான்ட்டு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் அண்ணன் கிட்ட வர சொல்லியிருந்தேன். அண்ணன் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இடியாப்பம், தோசை, இட்லி, அப்புறமேட்டு இவங்க மார்னிங்கும் டிஃபன்லாம் போடுறாங்களாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் காமிக்கிறேன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்க ஐடியா பண்ணி டாடா, பை பை.